திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதி பாஜக சார்பில் செம்பரம்பாக்கம் ஊராட்சியில் பாஜக உறுப்பினர்கள் சேர்க்கை பேரியக்க முகாம் நடைபெற்றது. இதில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கலந்து கொண்டு கட்சியில் புதிதாக சேர்ந்த நிர்வாகிகளுக்கு உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கி மிஸ்டு கால் மூலம் கட்சியில் சேர்வது குறித்து விளக்கி பேசினார். 1000 ரூபாய் கொடுத்துவிட்டு வேறு கட்சியில் சேரக்கூடாது என்று பெண்கள் மிரட்டப்படுவதாக நிர்மலா சீதாராமன் கூறினார். நம்ம நாட்டுல மாத்திரம் இல்ல, உலக அளவுல பாத்தீங்கன்னா எந்த ஒரு நாட்டுல கூட இவ்வளவு உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய கட்சி எங்கேயுமே இல்லை. எப்படி இவ்வளவு உறுப்பினர்கள் சேர்ந்தாங்க? நான் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்துக்கு வரேன். இவ்வளவு உறுப்பினர்கள் இருக்காங்க, ஆனா நீங்க தமிழ்நாட்டுல ஒரு எம்பி கூட ஜெயிக்கலையே அப்படின்னு கேட்கறவங்களுக்கு நான் பதில் கொடுக்கிறேன். 10 வருஷமா பிரதமர் மோடி அவர்கள் முக்கியமா பெண்களுக்கு என்னெல்லாம் விதத்துல கஷ்டம் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அவருமே ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்து வளர்ந்தவர். அவருக்கு திருமணம் ஆகல, ஆனா அவங்க தாயார், அவங்க குடும்பம், அண்ணன் தம்பி எல்லாரோடையும் தொடர்போட குடும்பம் வளர்ந்த குடும்பம், கஷ்டப்பட்டு வளர்ந்தவர். அதனால பெண்கள் எந்தெந்த நிலையில பெண்களுக்கு உதவணுமோ அந்தந்த நிலையில பண்றதுக்கு தயாரா இருப்பாங்க. பரவாயில்ல, நிறைய பேர் பேசிக்கிறாங்க. இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சி நம்மளுக்கு 1000 ரூபாய் கொடுக்குது, அதனால பெண்களுக்கோசம் நல்லா பண்றாங்க. நான் மோடி ஐயா என்னெல்லாம் பண்ணினாருன்னு எடுத்தும் சொன்னேன். ஆனா இத்தனை செய்யக்கூடிய மோடி ஐயா, நான் தான் உங்களுக்கு இதை கொடுத்தேன், எங்க கட்சியில தான் நீங்க இருக்கணும்னு சொல்லல. ஆனா நம்ம இங்க 1000 ரூபாய் கொடுத்துட்டு வேற கட்சியில போய் சேர்ந்துருவியா பாத்துறாங்க அப்படின்னு நம்ம ஊருக்காரங்களே வச்சு சொல்ல வைக்கிறாங்களா இல்லீங்களா? நீங்க தைரியம் சொல்லாதீங்க, கேமரா வேற இருக்கு, நாளைக்கு வந்துருவாங்க உங்க வீட்டுக்கு, சொன்னேடி அப்படின்னு சொல்லாதீங்க. அமைதியா இருங்க. 1000 ரூபாய் கொடுத்தா வாங்கிக்காங்க, 5000 ரூபாய் கொடுத்தாலும் வாங்கிக்காங்க, ஒரு தப்பு. தாய்மொழி வழி கல்வி கட்டாயம் என்பதையே பிரதமர் கொண்டு வந்துள்ள கல்வி திட்டம் வலியுறுத்துவதாகவும் நிர்மலா சீதாராமன் கூறினார். மோடியை எடுத்துட்டு வந்திருக்கிற எஜுகேஷன் பாலிசி, அதாவது கல்வி திட்டம், அதுல தாய்மொழி கல்வி இருக்கணும். 5ஆம் கிளாஸ் வரைக்கும் கட்டாயமா தாய்மொழி மூலமா கத்துக் கொடுங்க. முடிஞ்ச 8ஆம் கிளாஸ் வரைக்கும் கற்றுக் கொடுங்க. அதுக்கப்புறம் இங்கிலீஷும் படிக்கட்டும், மீதி எல்லா பாஷையும் படிக்கட்டும் தான் சட்டம் வந்திருக்குது. எஜுகேஷன் பாலிசி, கல்வி திட்டம் எடுத்துட்டு வந்திருக்கு.